போதை தரக்கூடிய அனைத்துமே ஹராம் நபி அவங்க சொல்றாங்க. அதனால போதையில இது சின்ன போதை, இது பெரிய போதை, இல்லை இது கூடும் அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா சிலவங்க அதை நியாயப்படுத்துறாங்க. சிகரெட் போதை இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. நபி அவங்க சொல்றாங்க போதை தரக்கூடிய அனைத்தையும் ஹராம் அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம அதில் விட்டு வெளியாகணும். ஏன்னா நம்ம முஸ்லீம், நம்ம நபி அவங்களை பின்பற்றோம். ஸோ இந்த வாழ்க்கை நமக்கு நிலையான ஒரு வாழ்க்கை கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸாம். இந்த வாழ்க்கை வந்துட்டு நம்ம ஒரு பிரயாணி, ஒரு டூரிஸ்ட். இந்த உலக ஆசையை நம்மளை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு போயிடக்கூடாது. ஷைத்தான் நம்ம அப்படி தான் வழிகெடுப்பான். ஒவ்வொரு விஷயத்துல நமக்கு ஆசை காட்டுவான். போதையில் காட்டுவான், அதே மாதிரி பெண்கள் விஷயத்துல காட்டுவான். இந்த மாதிரியான விஷயத்துல நம்மளை ஈடுபடுத்தி நம்மளை நரகத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் ஷைத்தானுடைய ஒரு லட்சியமாக இருக்கும். ஸோ இப்போ சமூக வலைத்தளங்களில் டிக்டாக்ல, யூடியூப்ல ஞாபகம் இல்லை, பட் ஃபேஸ்புக்கில் டிக்டாக்ல பார்த்துருக்கேன். இப்போ நம்ம நாட்டில் ஸ்ரீலங்காவில் ஒரு சில ஊர்கள் பேர் சொல்ல நான் விரும்பலை, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அதில் அதிகமானவங்க இந்த போதையில் அடிக்ட் ஆகிக்கிறாங்க. பெண்களும் கூட அவங்க ஃபர்தாகம் போட்டுக்கிட்டு இந்த போதை வஸ்து வியாபாரிகளாகவும் போதையை யூஸ் பண்ணக்கூடியவங்களாகவும் மாறி இருக்கிறாங்க. அன்றைய சமுதாயம் ஜாகலிய சமுதாயம், நபியவங்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம அவங்களை இந்த அளவுக்கு நம்ம சொல்றோம். அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? போதையில மூழ்கின ஒரு சமுதாயம். அந்த சமுதாயம் சுப்ஹானல்லாஹ், பெற்ற பெண் குழந்தையை உயிரோட புதைச்ச சமுதாயம். இப்படியான ஒரு சமுதாயம் எப்படி மாறுனுச்சு? இஸ்லாம் தான். நபியவங்க வழிகாட்டின விஷயங்கள், அல்லாஹ் சொன்ன விஷயங்கள், அதை மக்களுக்கு எத்தி வச்சாங்க. ஸோ நம்ம அந்த ஈமான் உள்ளத்துல உறுதியாக வரணும். அல்லாஹ் பற்றிய பயம், தக்குவா, இறையச்சம். அந்த இறையச்சம் இல்லை, அதுதான் பேசிக்கலாக நமக்கு வந்த பிரச்சனை. சரியான முறையில், சாலிகான முறையில் ஆரம்பத்தில் அந்த பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது பெற்றோர்கள் மார்க்கத்தை ஊட்டி வளர்க்காததான் இதுக்கான முக்கிய பிரதானமான காரணம். ஏன்னா அந்த மார்க்கம் உள்ளத்தில் சரியா போயிருந்தா இந்த அளவுக்கு இந்த போதைக்கெல்லாம் வழிகட்டுல நம்ம சமுதாயம் போயிருக்காது. என்ன பிள்ளை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கான மார்க்கத்தை விட்டுட்டு போகாதீங்க. முதல்ல மார்க்கத்தை விட்டுங்க, எல்லாமே பெர்ஃபெக்டாக வரும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த போதையிலேருந்து நம்ம சமுதாயம், முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே அந்த போதையிலேருந்து வெளியாகணும். ஆனால் என்ன ஒரு பரிதாபம், ஒரு மனஸ்தாபம்னு சொன்னால், நம்ம முஸ்லீம் பெண்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் ஆண்கள் ஒரு பக்கம் இருக்க, பெண்கள் இவ்வளோ ஒரு சீரழிவு போயிருக்காங்களே. இவங்க நம்ம இந்த குமரு பிள்ளையெல்லாம் போதையை யூஸ் பண்ணுதா? ஒரு கவலையான விஷயம் கூட. ஸோ பெண்களும் ஆண்களும் தயவு செஞ்சு இந்த போதையிலேருந்து வெளியே வாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத் தரணும், எனக்கு ஹிதாயத் தரணும், எல்லாருக்குமே ஹிதாயத் தரணும். நம்ம ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக மாறணும். இந்த போதையில் மூழ்கக்கூடிய சமுதாயம் நம்ம இருக்கக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.